இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்க். இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கியர், செகண்ட் கியர்லலாம் நல்லா வண்டி போகும். ஆனால் தேர்ட் கியர் போட்டு போகிறப்போ பார்த்தீங்கன்னா, தேர்ட் கியர், ஃபோர்த்து கியர்லாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடைச்சு போகும். இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா எதனாலன்னு நான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நான் மெயின் என்ன கம்ப்ளைண்ட்ன்றதை வந்து நான் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாக அதுக்கு பிக்கப் சம்மந்தமான எல்லாமே நம்ம இதில் மாற்றிடலாம். மறக்காமல் எல்லோரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த டேங்க் வந்து நம்ம வந்து பெட்ரோல் டேங்க் வந்து இறக்கியாச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபுல்லாக ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருந்துச்சு. நம்ம வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி நீட்டாக காய வச்சு ஃபுல்லாக நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ரஸ்ட் ஆனாலே உங்களுக்கு இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வந்து அடைச்சடைச்சு போகிற கம்ப்ளைண்ட் வந்து வரும். நம்ம வந்து பம்பை நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளேயும் நமக்கு வந்து இந்த ஒரு ஃபில்ட்ரு வரும். இந்த ஃபில்டரை நம்ம வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதுலேருந்து இந்த வழியாக தான் நமக்கு வந்து போவோம். அதனால் இதில் அந்த ரஸ்ட்டு ஃபுல்லாக இது ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிருந்துச்சு. அதை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு தடவை நம்ம வந்து கழட்டி இது பண்ணியிருப்போம், கழட்டி பார்த்துருப்போம். அதை வந்து நம்ம ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம். அதை மறக்காமல் போய் பாருங்கள். நம்ம வந்து இதை கழட்டி ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கம்ப்ளைண்ட் இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர இந்த ஓஸு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஒரு ஹோல் இருந்தாலும், அந்த மாதிரி அதில் லீக் ஆகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிக்கப் வந்து உங்களுக்கு குறையும். மறக்காமல் அதையும் செக் பண்ணுங்க. நாங்கள் இதில் செக் பண்ணோம். ஆனால் அதில் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை. பம்பு நல்லா தான் இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு ஃபிட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து என்னென்ன மாற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ஃபில்ட்ரு, 4 ப்ளக், காயில் ஒயரு எல்லாமே நம்ம வந்து மாற்றிருக்கோம். ஸ்பார்க் ப்ளக்கு எல்லாமே நம்ம வந்து பிக்கப்புக்குள்ளது அனைத்துமே நம்ம மாற்றிருப்போம். அதை நான் வந்து பின்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன். பின்னாடி இருக்க வீடியோவில் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து டேங்கை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேங்கை ஏற்றிடலாம். ஏற்றிட்டு நம்ம வந்து லீக்கெல்லாம் செக் பண்ணிவிட்டு வண்டி எப்படி இருக்குன்றதை ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த டேங்க் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக தான் இருக்கும். பெருசாக எந்த ஒரு சிரமமும் இருக்காது. ஏன்னா 4 போல்ட்டு தான். நம்ம ஈஸியாக கழட்டி இறக்கி ஏற்றிடலாம். எப்போதுமே பெட்ரோலை வந்து ஒரே பெட்ரோல் பங்க்கில் மெயின்டைன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் வந்து கண்டிஷன் என்னன்றதை பார்த்துக்குங்க. அதில் தண்ணி கலந்து இந்த மாதிரியான தான் இந்த மாதிரி ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வண்டி பார்த்திங்கன்னா 2007 மாடலு. இது கண்டிப்பாக வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆக தான் செய்யும். அதை நம்ம வந்து கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு போடுறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து இந்த ஒரு இதையும் நம்ம மாற்றிடலாம். பெட்ரோல் ஃபில்ட்ரு மாற்றிடலாம். கஸ்டமர் ஆல்ரெடி வந்து வெளியில் எங்கேயோ மாற்றிருக்காங்க. புதுசு தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி போகிறதுனால அதையும் நம்ம வந்து மாற்றிடலாம். அந்த அந்த ஒரு வீடியோவை நான் காட்டுறேன். பழைய ஃபில்ட்ரோட வீடியோவை நான் காட்டுறேன். பாருங்கள். ஏன்னா அதுக்குள்ளேயே அந்த துரு போய் அடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதான் அந்த பழைய ஃபில்ட்ரு. இப்போ தான் மாற்றிருக்காங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் தான் மாற்றிருக்காங்க. இருந்தாலும் நம்ம இதை மாற்றிக்கிறது நல்லது. ஏன்னா ரஸ்ட்டு வந்து உங்களுக்கு உள்ளே ஃபார்ம் ஆயிடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபில்ட்ரு இந்த மாதிரி டேங்கை கழட்டி க்ளீன் பண்ணாலே இந்த ஃபில்ட்ரையும் நம்ம வந்து சேர்த்து மாற்றிடணும். பார்த்திங்கன்னா இந்த காயிலெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்பு சுற்றி போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம வந்து எப்போதுமே இது பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து செட்டாகவே மாற்றிடலாம். இது வந்து தனித்தனியாக காயில் ஒயர் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால் வந்து நம்ம செட்டாக வந்து 4மே ஒன்றாவே நம்ம வந்து வாங்கியாச்சு புதுசாகவே. அது மாட்டுறதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் மறக்காமல். பார்க்குற எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாண்ட்ரோ வச்சுருக்கவங்க கமெண்டில் வந்து ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இதுமாதிரி அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க i10 வந்து பார்ட் 2 என்னன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து அதை வந்து இன்னும் எடிட் பண்ணாமல் இருக்குது. அதை நம்ம வந்து எடிட் பண்ணி இன்னும் ஒரு 2 நாள் 3 நாளில் நம்ம வந்து போட்டுருவோம். மறக்காமல் வீடியோஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி வாய்ஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அதையும் வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். மறக்காமல் வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.